பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம் குருவை தொடரும் சீஷர்கள். இது மூன்றாவது செய்தியாக பேசுகிறேன். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, போன வாரம் நம்ம தியானித்தோம் என்னென்னா, யோசுவாவை குறித்து நம்ம தொடர்ந்து 3 வாரமாக தியானிச்சிருக்கிறோம். அதில் அந்த யோசுவாவினுடைய அந்த தேவனை சார்ந்திருக்கிற அந்த அனுபவம், அது மட்டும் இல்லாமல் ஊழியனை சார்ந்திருக்கிற, ஊழியனை பின்பற்றி போகிற அந்த அனுபவம் தான் அவரை பிற்காலத்தில் ஒரு தேவ மனிதனாய் நிற்க வைத்தது. அல்லேலூயா. பல லட்ச குடும்பங்களுக்கு அவனை தலைவனாக வைத்தது. அதனுடைய ஆசீர்வாதங்களை பங்கிட்டு கொடுக்கிறவனாய் அவைகள்தான் மாற்றினது. இன்றைக்கு பின்தொடர்கிறவர்கள் மிகவும் குறைகிறார்கள். ஆலயத்துக்கு வராங்க, இங்கே ஆலயத்துக்கு நிறைய பேர் வராங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. பின்தொடர்கிறவர்கள் எல்லாரும் வருவாங்க, அவங்க இல்லை. பின்தொடர்கிறவர்கள் யார்? பின்பற்றி போகிறவர்கள். போன வாரம் நான் யூத் மீட்டிங்கில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் சபைக்கு வரவங்க, 7 வருஷம் 8 வருஷம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஒரு வாலிப பிள்ளைகளுக்கு வசனம் தெரியல, அவங்க இருக்கிற வேதத்தில் இருக்கிற சில நபர்களை பற்றி தெரியல. 10 வருஷம் 15 வருஷம் வராங்க, 7 வருஷம் 8 வருஷம். யோசிச்சு பாருங்கள், அது ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. அது நல்லது அல்ல. நீங்கள் தேர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். நீங்கள் தேர வேண்டும் என்பதை விரும்புகிறார். இன்னைக்கு பின்பற்றி வராதவர்கள் நாளைக்கு அதை கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகாத பிள்ளைங்க என்ன பண்ணி தான் ஆகணும்? கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதே போல் ஆலயத்தில் சொல்லுகிறதை கவனிக்காமல் போனோம்னா பிற்காலங்களில் நாம் அதை சந்தித்து தான் ஆகணும். இல்லை, கஷ்டப்பட்டு தான் ஆகணும்ல. அதற்கு அன்னைக்கு வழி தெரியாது. வழி தெரியாமல் நம்ம முழிச்சு தான் ஆகணும். இது விதி தானே. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். முன்னாடி எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அதுதான் பின்னாடி நமக்கு விளையும். அது நீங்களானாலும் சரி தான், நானானாலும் சரி தான். அதில் ஒன்றும் இல்லை, கிடையாது. வேதத்தில் நிறைய நபரை நம்ம பார்த்தாலும் இன்றைக்கு எலியாவையும் எலிசாவையும் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மிக அருமையான ஒரு தேவனுடைய தாசன்தான் எலியா. தேவனுடைய சமூகத்தில் பல மணி நேரம் நிற்கிறவர். அவர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போதே எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னா, தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாய் நிற்கிற எலியா. அல்லேலூயா. எங்கே நிற்கிறவரா? தேவனுக்கு முன்பாய் நிற்கிற எலியா. அப்படி தான் வேதம் அவர் அறிமுகப்படுத்து. அப்படின்னா தேவ சமூகத்தில் அதிக நேரம் செலவழித்து பழகினவர், அதிக நேரம் தேவனுக்கு தன்னை கொடுத்தவர் அப்படின்னு தான் அர்த்தம். அப்பேற்பட்ட தேவனுடைய மனுஷனை ஒருவர் பின்பற்றுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு போதகனிடத்திலேயும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கும், ஒவ்வொரு விசேஷித்த தன்மைகள் இருக்கும். அதை நீங்கள் பின்பற்றும் போது தான் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அது நமக்கு கிடைக்காம போயிடும். இயேசுவை பின்பற்றின 12 பேர் பிற்காலங்கள் இல்லை. நீங்கள் உனக்கு தெரியுமா, யூதாஸ் காரியோத் சாகிறதுக்கு முன்னாடி அற்புதங்களை செய்தார். அவரும் பிசாசு ஓட்டினார், அவரும் வியாதியை சுகமாக்கினார். கவனித்து பார்த்தீங்களா? இப்போ இயேசுவோடு இருந்த சீஷர்கள் அப்போஸ்டல்ஸ், அந்த அப்போஸ்டல்கள் எல்லாருமே ஊரை அசைக்கலை, நாடுகளை அசைத்தவர்கள். எப்படி? நாடுகளை அசைத்தவர்கள். அவர்களை பார்த்து கொண்டு அவரை பின்பற்றினவர்கள் பட்டணங்கள் கிராமங்களை அசைச்சவங்க. அப்படி தானே பிலிப்புலாம், அப்படி தான் ஸ்தேவான், அப்படி தான் மிகப்பெரிய அசைவுகளை உண்டாக்கினவர்கள் அவங்களுடைய சீஷர்கள். நீங்கள் நிருபங்களை சில பகுதியில் கடைசி பகுதியில் பார்த்து இவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் போட்டிருக்கோம். ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, அப்புல்லோ, அவங்களாம் பயங்கரமாக ஒரு அசைவை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, பின்பற்றி வந்தபடினால் தீத்து, திமோத்தேயு,
நம்ம பார்த்தா சாப்டர்ஸ், சின்ன சின்ன சாப்டர்ஸ் இருக்குது, நிருபங்கள், கடிதங்கள் தான் அதெல்லாம். அவங்க இருந்த இடங்களில் செய்த காரியங்கள்லாம் பலமான காரியங்கள். நம்ம இந்திய தேச தோமா வந்து என்னென்ன செஞ்சார் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா நமக்கு பிரமிப்பே தாளாது, அவ்வளவு செய்திருக்கிறார். இங்கே அவருடைய பேரை பற்றி இந்திய தேசம் உண்மையாக ரட்சிக்கப்படுமையானால், இந்திய தேசம் முழுவதும் ஒரு தேவனுடைய நாடாக இயேசு கிறிஸ்து நாடாக மாறும் அப்படின்னா தோமா பற்றி தூக்கி பிடிச்சி பேசும். இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு ஸ்பெஷலி என்னென்னா வரலாறுகளை எடுத்து பேசுவது ரொம்ப பிடிக்கும். தோமா இந்திய தேசத்திற்கு வந்த வரலாறு மிகப்பெரிய வரலாறு. அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், மிகப்பெரிய அற்புதங்கள், நிறைய பேர் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. பெரிய பெரிய ராஜாக்களை ரட்சிப்பில் நடத்தியிருக்கிறாரு. ரட்சிப்பு நடத்தியிருக்கிறார். அரசாங்கமே கவனிக்கிற அளவுக்கு நடந்திருக்குது. நிறைய அரசுகள் கவனிக்கும்படியாய் அப்படின்னா கவனிச்சு பாருங்கள். அவரை பின்தொடர்ந்து வந்த சில விசுவாசிகள் சீஷர்களானார்கள். அவங்க இந்திய தேசத்தில் செய்த காரியங்கள் மிகப்பெரிய காரியங்கள். அல்லேலூயா. அப்படின்னா பின்தொடர்தல் மிக மிக முக்கியமானது. அந்த பின்தொடர்தல் இல்லாமல் போச்சுன்னா அது ஒரு டிஸ்கண்டினியூ தான். படிப்பு எப்படி விட்டோமோ அதே மாதிரி தான். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஊழியனை பின்தொடர்வது, அவர்கள் கொடுக்குற ஆலோசனை பின்தொடர்வது, அவர்களுடைய அறிவுரையை பின்தொடர்வது, அவர்கள் செய்வதை கவனித்து செய்வது, அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த ஆரோக்கியம், அது நலமானது. அல்லேலூயா. அதனாலே உங்களுக்கு தோல்வி கிடைப்பதில்லை, நிச்சயமாக வெற்றித்தான் வரும். கேட்காவன் கெட்டவன் தான் உண்டு, கேட்டு கெட்டவன் கிடையாது. ஊழியனுடைய வார்த்தையை கேட்டு கெட்டவன் கிடையாது. ஏன்னா ஊழியனிடத்தில் அதிகப்படியாக தேவனுடைய வார்த்தைகள் தான் இருக்கும். நல்ல ஊழியரை பற்றி பேசுகிறேன், மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. தேவனுக்கு பயப்படுற ஊழியரை மட்டும்தான் பேசுகிறேன். அவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான நன்மையான வார்த்தைகள் மட்டும்தான் கிடைக்கும். அது நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். தொடர்ந்து எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று. நான் உம்மை விடுகிறதில்லை, கர்த்தரின் ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். எங்க போனாங்க? பெத்தேலுக்கு போனாங்க. கவனிங்க, எலிசா 2 பேரும் பிரயாணம் பண்றாங்க. இவங்களுடைய பிரயாணம் எப்படி ஆரம்பிச்சுன்னு சொல்றேன். தன்னுடைய எஜமானாக இருக்கிற, தன்னுடைய குருவாக இருக்கிற, தன்னுடைய போதகனாக இருக்கிற எலியா புறப்படும் போது எலியா சொல்கிறாரு, நான் பெத்தேலுக்கு போக போகிறேன், அதனால் நீ இங்கே இருப்பா அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார், இல்லை நான் உங்களோடு கூட வருவேன், உம்மை பின்பற்றி வருவேன். இல்லைப்பா நீ இங்கே இரு, நான் பெத்தேல் வரலி போயிட்டு. அவர் சொல்கிறார், இல்லை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் உம்மை விட்டு போகுவதில்லை. ஹல்லேலூயா. என்ன ஒரு டெடிகேஷன் பாருங்க. ஊழியனை ஊழியக்காரர் சொல்லி இருங்க, இல்லை இது நான் வரணும் உங்கள் கூட, நான் உங்கள் கூடயே வருவேன் அப்படின்னா எல்லா இடங்களிலேயும் அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள், இணைந்து செயல்பட்டிருக்கிறாங்க, இணைந்து கூடவே வந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ஊழியனோடு இணைந்து செயல்படுவது, இணைந்து இருப்பது மிகுந்த நலமானது. அதுக்காக சில நேரம் எல்லா இடத்துலையும் நானும் வரணும்னு சொல்லக்கூடாது. நான் இது வேறு பின்பற்றில் சொல்கிறேன், இதுக்கு உள்ள அர்த்தங்கள் வேற இருக்குது. வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. போதும். இங்கே எலியா கிட்ட கர்த்தர் பேசுறாரு. அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எலியா கிட்ட பேசுறாரு,
உன் காலங்கள் முடிய போகுது. ஏன்னா எலியா சொல்லிட்டாரு, என்னால் இவங்ககிட்டலாம் மாரடிக்க முடியாது, என்னை விட்டுருங்க ஆண்டவர், நான் போகிறேன் அப்படின்னார். சரி சரி இது உனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் சொல்கிறது செய் அப்படின்னு சொல்லிட்டு எலியா கிட்ட கர்த்தர் சொல்கிறார், நீ இப்போ எலிசாவை என்ன பண்ணு, உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு, ராஜாவாக நிம்சியின் குமாரன் ஆகிய யெகூவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்படியாக ஒவ்வொருத்தரையும் அபிஷேகம் பண்ண. ஆனால் யெகூவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரை அபிஷேகம் பண்ணுறாருன்னா எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறார். என்ன ஸ்தானத்தில்? தீர்க்கதரிசி என்கிற ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணுகிறார். இப்போ இன்றைக்கி நம்ம ஊரில் என்ன பழக்கம் இருக்குது, முதல்ல நம்ம கிராமங்களில் ஒரு பஞ்சாயத்து மாதிரி இருக்கும்ல, கிராம தலைவர் இருப்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா சிற்றரசன் இருப்பார், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அரசன் இருப்பார், அதுக்கு மேலே பேரரசன் இருப்பார். அவங்க அப்படி இப்படியே குறுநில மன்னர்கள் அப்படிலாம் இருக்கும். இப்போ அப்படி தான் இருந்துச்சு கட்டமைப்பு. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. அதே போல் கோயில்களில் பார்த்திங்கன்னா அந்தந்த இப்போ கிறிஸ்தவத்திலே பார்த்திங்கன்னா பாஸ்டர், ரெவரன், பிஷப்பு, மாட்ரேட்டர், அப்புறம் கார்டினல் என்னென்ன வந்துடுச்சு இப்போ நிறைய. அப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் நமக்கு யார் தான் தலைவராக சொல்லுவாங்க? போப்பு தான் சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் யாரை சொல்லுவாங்க? பெந்தோகோஸ்து ஆளுக்கு ஏற்றுனாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி நமக்கு தலைவர் யார் தான்? இயேசு கிறிஸ்து. நமக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த உலகத்தின் நடைமுறை பிரகாரம் யார் தான்? போப்பு தான் சொல்லுவாங்க. சரி அப்படின்ட்டு அதே போல் அன்றைய தினத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு ஆலோசனை சொல்வது, மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அறிவுறுத்துவது யாருன்னா தீர்க்கதரிசி. நியாயாதிபதிகள் காலம் இருந்தது, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசியின் காலம். நியாயாதிபதி காலத்துக்கு அப்புறம் தீர்க்கதரிசியின் காலம், தீர்க்கதரிசியின் காலத்துக்கு அப்புறம் ராஜாக்களின் காலம். அப்போ இப்படி தான் இருக்குது. கவனிங்க, ராஜாக்கள் காலத்துக்கு அப்புறம் அப்போஸ்தலருடைய காலங்களாக போச்சு. மக்கள் வேறு வேறு விதமாய் மாறிடுச்சு. அப்போஸ்தலர் காலத்துக்கு முன்னாடி யாருன்னா ரோமர்கள் ஆண்டார்கள், கிரேக்கர்கள் ஆண்டார்கள், இப்படி நிறைய ஆட்சிகள் நடக்குது. அதெல்லாம் எடுத்த நேரம் போயிடும். அதனால் இப்போது இந்த தீர்க்கதரிசி என்கிற ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணின உடனே அவர் என்ன செய்கிறார்? இப்போ 19 வாசிங்க, 19. அப்படியே அவன் அவிடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா அவரை கண்டான். 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அல்லேலூயா. எத்தனை ஏர் மாடு பூட்டி விழுறான் அவன்? 12. 2 மாடு ஓட்டுறதே என்னதான், ஒரு ஏர் மாடு ஓட்டுறதே கஷ்டம். ஆனால் 12 ஏர் மாடை ஓட்டுகிறவன் அப்படின்னா நமக்கு ஒன்று புரிஞ்சிருக்கணும். நல்ல ஒரு பலசாலி, திறமசாலி, அது மட்டும் இல்லாமல் பொறுப்பாளி இல்லை, ரொம்ப அக்கறை உள்ளவன். 12 மாடுகளை ஏர் பூட்டி விழுகிறான்னு சொன்னால் அவன் திறமையானவனாக தான் இருக்க முடியும். அப்படி தானே? அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் கர்த்தர் அடுத்த நிலையில் எலிசாவை தெரிந்து கொள்கிறார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊழியத்துக்கு வரணுன்னா இந்த வத்தல் சொத்தில் தான் ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அது மாதிரி காலங்கள் ஆயிடுச்சு. சில வருடங்களுக்கு முன்னாடி இன்னும் மோசம். ஏதோ ஒரு ஹெல்த்தில் இஷ்யூ இருக்கிறவங்க, நான் இவனுக்கு கத்தர் கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துங்க. என்னது உடம்பு முடியாதுன்னு கத்தருக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் சரி? அப்படியா? நல்லா இருக்கிறத யாரு கொடுக்கணும்? நல்லா இருக்கிறத கத்தருக்கு கொடுக்கணும். தேராதது, சோம்பேறி, உருப்படாத கேஸெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? ஊழியத்துக்கு கொடுக்கக்கூடாது. ஊழியத்தை எப்படி கொடுக்கணும்? பெட்டராக கொடுக்கணும், பழுதற்றதை கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கணும்? ஆமாம், எது கொடுத்தாலும் சரி, ஆலயத்துக்குள்ளே அது காணிக்கப்பட்டில் விழுந்தாலும் சரி, பாஸ்ட்டுக்கிட்ட கொடுத்தாலும் சரி, சபைக்கு கொடுத்தாலும் சரி, ஊழியத்துக்கு கொடுத்தாலும் எப்படி கொடுக்கணும்? பழுதற்றதாக கொடுக்கணும். வத்தல் சொத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. இதனை குப்பை தொட்டி போடுற இடமா இது ஆலயம்? இல்லை. கண்டத்தில் வாங்கி வச்சுக்கிற இடமா இது? இல்லை. ஆலயத்திற்கு ஊழியனுக்கு கொடுக்குறதுல அப்படி இருக்குன்னா தரமானதாக கொடுக்கணும். சீப்பாலாம் பிடிச்சுன்னு வரக்கூடாது. அல்லேலூயா. சீப்பாலாம் கொடுக்கக்கூடாது பாஸ்ட்டுக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? அது இருக்குதுல பெஸ்ட்டாக கொடுக்கணும். தேவனுக்கு கொடுத்தாலும் எப்படி தான் கொடுக்கணும்? பெஸ்ட்டாக கொடுக்கணும். இதை மிச்சம் மீதி ஆயிடுச்சு, போனது வந்ததெல்லாம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. அப்போ நமக்கு இங்கே புரியுது, சிறப்பானதை, அவன் வாழ்க்கையில் சிறப்பானவன்,
அவன் குடும்பத்தை அவன் தான் கவனிக்கணும். அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அபிஷேகம் பண்ணினார். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அடுத்த வசனம் படிங்க, அப்படியே கண்டினியூ. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் தாயினை முத்தம் செய்துட்டு வந்துடுறேன், அதற்கு பின்பதாக நான் உம்மை பின்தொடர்கிறேன். அதற்கு அவன், போய் திரும்பி வா. ஆமா, அவங்ககிட்ட இருந்த மாடுகளை அழிச்சுட்டான், வேறையும் அழிச்சுட்டான். இப்பொழுது மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து என்ன பண்ணிட்டான்? எலியா பின்னாடி வந்துட்டான். ஊழியத்துக்கு வரும்போது, முழு நேர ஊழியத்துக்கு வரணும் நிறைய பயம்தான். எனக்கு கூட அப்படி தான் இருந்துச்சு. முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது வரதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த பிஸ்னஸ்லாம் எப்படியோ ஒரு ரெடி பண்ணி செட் பண்ணிட்டு, ஒரு தம்பி சர்ச்சில் அவங்ககிட்ட கொடுத்துட்டு, நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் கொஞ்ச நாள் தான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? முழு நேர ஊழியத்துக்கு வர போகிறேன். 2008 பேசிகிட்டு இருக்கேன். நான் ஆவியில் கர்த்தர் பேசுகிறார், நீ வரணும் சீக்கிரமா அப்படின்னு. அப்போது எனக்கே தெரியும் அது முன்னாடியே டைமிங் ரொம்ப ஷார்ட்டில் இருக்குன்னு. அப்போ நான் சொல்கிறேன், 2010 நான் போயிடுவேன், நான் உங்கள்கிட்ட இதை கொடுத்துருவேன், நீ மாதம் ஏதாவது என்ன பண்ணு, ஏதோ ஒன்று எனக்கு கொடு. நான் யாருக்கிட்டையும் போய் எதுக்காக என்ன பண்ணிவிடுவார், சாப்பாட்டுக்குன்னோ தலையை சொரிஞ்சு நீ எங்கேயோ எனக்கு இல்லைன்னு போய் நான் நிற்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு கொடுத்தா, ஆண்டவர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி முடிச்சிட்டார். சில நேரம் நம்ம அப்படி தான் நினைப்போம், நம்ம ஒரு சேஃப்டியாக ஊழியத்தில் வரணும். எந்த சேஃப்டி இருக்காது, அவர் தான் நம்முடைய சேஃப்டி. ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வர ஆசை இருக்குன்னா இதை மனசில் வச்சுக்கோங்க, ஆண்டவர் தான் எனக்கு சேஃப்டி, எல்லாம் அவர் தான் வந்தால் ஊழியத்துக்கு வாங்க, இல்லாட்டி வராதிங்க. எங்கேயாவது போய் நின்று பழச்சிக்கலாம், 10 வீடு போயிட்டு ஆண்டவரே தோத்துறன்ட்டு சிஸ்டர் பிரதர்னு போய் நின்று வாங்கிக்கலான்னா, அப்படின்னா ஊழியத்துக்கு வராத, நல்லபடியாக ஏதோ ஒரு வேலைக்கு போயிடு. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வர்றதுன்னா வாங்க, இல்லாட்டி வரவே கூடாது. அது ஒரு அசிங்கமான விஷயம். 4 வீடு போய் நின்று, தெரிஞ்ச சிஸ்டர் தெரிஞ்ச பிரதர் வீட்டுக்கு போய் நின்றுட்டு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கிராமத்தில் ஊழியம் எதாவது பண்ணுங்கள், ஏதாவது செய்யுங்க, சர்ச்சு கட்டி கொடுங்க, பேண்டு வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுத்து போய் கேட்குறது, அது ஒரு கேவலமான விஷயம். ஹல்லேலூயா. இங்கே எல்லாம் வந்திருப்பீங்க, முன்னாடி வந்துருப்பீங்க, யார் வீட்லேயே போயிட்டு சபை இதாக பண்ணுங்க அப்படின்னு சபைக்கு வரத்துக்கு முன்னாடி கூட கேட்டிருப்பேனா? அவங்களாம் அப்போ எதையுமே கேட்டது கிடையாது. இன்னி வரலையும் சபைக்கு வந்து இங்கே சொல்கிறேன் தெரியுமா, அதுதான் இங்கேருந்து சொல்கிற அறிவிப்பு தான். பர்சனலாக போய் தலையை சொன்னு கொடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, அந்த ஓசிக்கே வேலை கிடையாது. ஹல்லேலூயா. அந்த இதில் தான் எலியாவை பின்பற்றி வருகிறான். ஹல்லேலூயா. எலியா எங்கெல்லாம் போகிறாரோ சோறு கொடுத்தா திம்பார், இல்லைன்னா இல்லை தான். ஏன்னா எலியா பயங்கர பணக்காரன்ல, அவருக்கே சோத்துக்கு வழி இல்லை. அப்போ இவன் எப்படி கூட போயிருப்பான்? 12 ஏர் மாடு பூட்டி விழுதையா, எவ்வளோ நிலம் இருந்துச்சு, இந்த ஆளை நம்பி வந்தா இந்த ஆளை கஞ்சி ஊற்றுறான், இவரே சோத்துக்கு வழி இல்லை, இவர் எங்கே? ஹல்லேலூயா. ஆமாம், இவரே சோத்துக்கு வழி இல்லை, இவர் என்ன பண்ண போகிறார்? எலியாவோடு பின்பற்றி நடந்தான். ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி வசதியான பாஸ்டர்னா மட்டும்தான் விசுவாசி வருவாங்க, இல்லாட்டா என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. பெரிய பெரிய சர்ச் இருக்குதா, பெரிய வீடு இருக்குதா, பெரிய கார் இருக்குதா, நல்ல பெரிய கிரவுண்ட் இருக்குதா, ஏதாவது அங்கே ஏதாவது அப்படின்னு இப்படிலாம் நிறைய நினைக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் கவனிப்பேன், நான் சில விஷயங்களாம் சில இதெல்லாம் சொல்ல முடியாது, கவனிப்பேன். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நான் ஏதோ சப்போர்ட் பண்ணால் ஜஸ்ட் அது ஒரு அப்போ தான் அது அப்போதைக்கு அது போதுமானதாக இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க. ஒருத்தருக்கு 2 பேருக்குலாம் இல்லை, நிறைய பேருக்கு, லட்சங்களுக்கு ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க. எங்கேயோ நான் இப்போ நம்ம ஒன்று தெரியுமா, அந்த வீடியோ ஏன் போட்டுக்கிட்டு இருக்க தெரியுமா, மெசேஜெல்லாம் உங்களுக்கு அதனுடைய வேலிடு வந்து உங்களுக்கு புரியாது. நான் அதை முதல்ல எனக்கு தெரியல, அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது. என்னைக்கோ எங்கேயோ பேசியிருப்போங்க, ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருப்பேன், அந்த ஏதோ ஒரு வார்த்தை அங்கே தொட்டிருக்கும், அதனால் அவன் ஊழியக்காரனாகி அவன் பெரிய ஆளாக இருப்பான். ஆனால் எனக்கு தெரியாது, அது நான் விதை போட்டேன்.
எங்கேயோ முளைச்சிருக்கோம். அவன் என்னை மறந்து கூட இருப்பான், என் பேரை மறந்துருப்பான், பார்த்த வீடியோ சேனல் எல்லாரும் மறந்துருக்கோம். ஆனால் நிச்சயமாக நான் நம்புகிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல பலன் உண்டாகிருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, கீழே சர்ச் இருக்கும்போது ஒரு தம்பி லெனின் நான் அவங்கள கூப்பிட்டுருந்தேன். அவர் பார்த்திங்கன்னா எஃப்எம்பிபியில் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கார். மேரேஜுக்கு முன்னாடி சில எஃப்எம்பிபி மினிஸ்ட்ரிஸ், நண்பர்கள் சுவிசேஷ ஜபக்கூடில் சில கான்டாக்ட் எனக்கு இருந்தது. கிராமங்களில் போய் பிரசங்கிப்போம், அந்த மிஷனுக்கு கொஞ்சம் ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுப்போம். அப்போ போயிருக்கும்போது ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அவங்க ஏரியாவில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அந்த தம்பி தெரியாது. பிரசங்கம் பண்ணியிருக்கேன், கிதியோனை குறித்து பேசியிருக்கிறேன். அந்த பிரசங்கத்தை கேட்டு அவனுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வந்து, சிஎஸ்ஏ பேக்ரவுண்ட், அவங்க ஏதோ ஒரு மாற்றம் வந்து எஃப்எம்பிபியில் போய் ஜாயின் பண்ணி, எனக்கே தெரில, போய் ஜாயின் பண்ணியிருக்கான். ஜாயின் பண்ணி அங்கேருந்து இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்காப்புல, அந்த இதில் ஒர்க் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இதில் ஆச்சரியம் என்னன்னா, எனக்கு தெரியாது நம்ம பேசின பிரசங்க அங்கே வேலை செஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. 13 வருஷம் கழித்து நம்ம சபையில் வந்து சாட்சி சொல்லும்போது தான் தெரியுது நம்ம பேசுனது வேலை செஞ்சுருக்குதுன்னு. அல்லேலூயா. சில வார்த்தைகள் அப்பொழுது புரியாது, அப்பொழுது எங்களுக்கே சலிப்பாக கூட சில நேரம் இருக்கும். என்ன கர்த்தர் கிரியை செய்கிறாரா இல்லையா, ரட்சிக்கப்படுறான்னா, நிறைய வியூஸ் போனால் நிறைய ரட்சிக்கப்படுறான்னு அர்த்தமா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல, எனக்கு ஃபஸ்ட் நினச்சி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்னா யாரும் பார்க்க மாட்டாங்களே. எனக்கு அதை பற்றி அப்புறமா ஒரு சொன்னார், ஒன்று தெரியுமா, சரியான ட்ராக்கில் பேசினா மக்கள் கேட்க மாட்டாங்க. என்டர்டெயின்மெண்ட் ஒன்று உருகி ஊற்றணும், இல்லை என்டர்டெயின்மெண்ட்டாக பேசணும், அப்போ மக்கள் பார்ப்பாங்க. அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு, ஓ இது ஒரு விஷயம் இருக்குது. சரியான ட்ராக்கில் போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த விதை விழும். விழுகிற விதை சாதாரண விதையாக இருக்காது, அது வீரியமுள்ள விதையாக தான் இருக்கும், அது மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. எலியா வந்து ரொம்ப ரொம்ப அன்பானவர், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அன்பானவர், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படியே ஏந்தி நடத்துகிறவர். யார் அப்படியா? பயங்கரமான கோபக்கார மனுஷன், பயங்கரமான கோபம், டென்ஷன் பார்ட்டி. அவர் என்ன எதுன்னு அவசியப்பட, செத்தாலே கண்டுக்க மாட்டார் அவர். எவன் செத்தா எனக்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஆள் அவர். நீங்கள் எலியாவின் சம்பவத்தை நீங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் படிச்சிங்கன்னா தெரியும். வானத்தில் 1ஆம் அதிகாரத்தில், வானத்திலிருந்து நான் தேவனுடைய மனுஷன், வானத்திலிருந்து அக்னி இறங்கிட்டேன்னா இறங்கி அங்கே 50 பேர் செத்துட்டான். மறுபடியும் இன்னொரு 50 பேர் வரான், வாங்க எலியா, ராஜா கூப்பிடுறார், மறுபடியும் செத்துட்டான். யோசிச்சு பாருங்களேன். அப்போ ரொம்ப அன்பானவரா, ரொம்ப பொறுமையானவரா. அந்த கோபம் எப்படிப்பட்ட கோபம்னா பரிசுத்த கோபம். அது என்ன கோபம்? அது பரிசுத்தமான கோபம், அது ஆவிக்குரிய கோபம். அது இல்லைன்னா எலியா கிடையாது. எலியா வேற எலி மாதிரி ஆகிட்டு இருப்பார். எலியா வேற ஆள் மாதிரி இருக்க மாட்டார், எலி மாதிரி ஆகிருப்பார். யோசிச்சு பாருங்க. எலியாவை கண்டா ராஜா பயப்படுறான், தேசமே பயப்படுது. ஏன்னா அவனுக்குள்ளே இருந்துலாம் அந்த பரிசுத்த பக்தி வைராக்கியம், அதிநிமித்தம் அந்த கோபம். அது அல்லேலூயா. அதெல்லாம் கோபம்னு சொன்னால் கண்டுக்கிற கூட. நான் என்ன சில விஷயம், என்ன சில பேர் கோபம் சொல்லுவாங்க, சட்டை கூட பண்ண மாட்டேன், என் கோபம் எது என்று எனக்கு தெரியும். சில முக்கியமான விஷயத்தில் யார் என்ன சொன்னாலும் சட்டை கூட பண்ண மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய கோபம் என்ன என்பது எனக்கும் தெரியும், என் தேவனுக்கும் தெரியும். அல்லேலூயா. மோசே ரொம்ப அன்பானவரா, அன்பான மனுஷன்தான், ஆனால் அதே விதத்தில் கோபக்காரன். ஒரு கொலையே பண்ணிட்டான். அதாவது நீ அப்புறம் பாஸ்ட் கொலைலாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்க போகிற, அது கிடையாது. அவன் ஊழியத்துக்குலாம் அழைக்கிறதுக்கு, அவன் ரட்சிப்பின் அனுபவத்தில் வர்றதுக்கு முன்னாடி கொலையே பண்ணிட்டான். அவ்வளோ ஒரு கோபக்காரன். ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, என் மோசே சாந்த குணமுள்ளவனா. என்னவா சாந்த? ஏன்னா அவருக்கு தெரியும் பரிசுத்த கோபமுடையவன், பக்தி வைராக்கியம் உடையவன். அதே விதத்தில் இதிலெல்லாம் அவன் என்ன பண்ண மாட்டான், அட்ஜஸ்ட் பண்ண மாட்டான். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பினகாஸ் அப்படியே கோபத்தில் ஒரு ஒரு தம்பதியினர் தவறான வாழ்க்கை வாழ்கிறாங்க. உடனே ஈட்டியை உருவி அப்படியே குத்துறான், செத்துறாங்க. வாதை பயங்கரமாக வாதை, அவன் செத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே ஈட்டியில் குத்துன உடனே வாதை நின்றுச்சு. கர்த்தர் சொல்ல, பிணைக்காசு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். அல்லேலூயா. இன்றைக்கி பிணைக்காசுலாம் எழும்பணும். சபையில் பிணங்களாக எழும்பக்கூடாது, பிணக்காசுகள் எழும்பணும். பிணக்காசுகள் பக்தி வைராக்கியம் பாராட்டி, கர்த்தருக்காக பரிசுத்த பக்தி வைராக்கியம் பாராட்டுறவங்க இன்னைக்கு திருச்சபைக்கு தேவையாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, அப்படிப்பட்ட எலியாவை பின்பற்றி போகிறார்.
எலியா போயிட்டே இருக்கும்போது அப்போ தான் சொல்கிறாரு, நான் எங்கே போகிறேன், எங்கே போகிறேன், பெத்தேல் போகிறேன். இருக்கிறது எங்கே? கில்கால். கில்கால் என்றால் கற்களின் வட்டம்னு அர்த்தம். கில்கால் என்றால் கற்களின் வட்டம் அப்படின்னு அர்த்தம். இந்த கில்கால் கற்களின் வட்டம் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா பலிபிடம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவா 5:9. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்று எண்ணப்படுகிறது. அப்படின்னா கில்கால் என்றால் பலிபீடம், கற்களின் வட்டம் அது ஒரு பலிபீடமாக எண்ணப்படுகிறது. பலிபீடம் என்றால் அர்ப்பணிப்பு என்று அர்த்தம். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உம்முடைய கரத்தில், நான் என்னை முழுவதுமாய் கொடுத்து விட்டேன். இதுதான் அதுக்கு அர்த்தம். அர்ப்பணிப்பு, டெடிகேஷன். முழுவதுமாய் தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்த நீங்கள், இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள், இயேசுவின் மீது முழுவதுமாய் அன்பு வைத்திருக்கிற நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். முழுவதும் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். லாபமானாலும் சரி, நஷ்டமானாலும் சரி, தோல்வியானாலும் சரி, வெற்றியானாலும் சரி, நீர்தான், நான் உண்மையே நம்புகிறேன், உம்மிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன்ங்கிற அர்ப்பணிப்புக்கு நேராக வர வேண்டும். ஹல்லேலூயா. என்றைக்கு இந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ளே வருகிறதோ, எந்த உயர்வுக்காக அல்ல, எந்த ஆதாயத்திற்காக அல்ல, தேவனுக்காக என்று நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்களோ அங்கே உங்கள் நிந்தை நீக்கப்படும். ஹல்லேலூயா. நிந்தை நீக்குகிற இடம்தான் கில்கால். நீங்கள் உங்களை எப்பொழுது நீங்கள் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும்படி விரும்புகிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் உங்களை அர்ப்பணித்தீர்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிந்தைகள் நீக்கப்படும், அவமானங்கள் நீக்கப்படும், தலைகுனிவுகளை மாற்றுவார். இரக்கமாய் போன காரியங்கள் எல்லாம் ஏற்றமாய் மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிக்காதவரை மேன்மை பார்க்க முடியாது. நமக்கு எல்லாருக்கும் மேன்மை வேணும், நமக்கு தாழ்மையாக இருக்கிறதுக்கு முடியாது. ஹல்லேலூயா. அது நமக்கு வராது இல்லை? அப்படி தானே? ஆமாம் தானே? அர்ப்பணிக்க வேண்டும். வசனம் கேட்கும்போது அப்படியே என்ன சொன்னோம், இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரே பிரசங்கம் தான். இங்கே இருக்கிற சிறுவர் முதற்கொண்டு முதியவர் வரல ஒரே பிரசங்கம் தான். கரெக்டா? ஒரே சாப்பாடு தான். உண்கிறவர்கள் பலனடைவார்கள், துப்புகிறவர்கள் பலவீனப்பட்டு போவார்கள். நீங்கள் உண்கிறவர்களா துப்புகிறவர்களா என்பதை யார் தான் முடிவு செய்யணும்? நீங்கள் தான் முடிவு செய்யணும். இங்கிருந்து ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. இதை புசிக்கிறவர்கள் பலனடைவார்கள், உறுதி அடைவார்கள். ஆனால் எல்லாருக்கும் ஒரே பிரசங்கம் தான். நீங்கள் வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ளணும். இங்கே அதுக்கு தான் வேலை. இங்கே எனக்கு வேறு வேலை எனக்கு இல்லை. உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தான் என் வேலை, உங்களுக்கு ஆலோசனை கூறுவது தான் என்னுடைய வேலை, உங்களுக்கு அறிவுரை கொடுப்பது தான் என்னுடைய வேலை, உங்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பது தான் என்னுடைய வேலை, உங்களை ஆசீர்வதிப்பது தான் என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆசீர்வாதத்துக்கு மட்டும் பாஸ்டர் இல்லை, எல்லாவற்றிற்கும் பாஸ்டர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் கல்யாணத்தை மட்டுமா என்ன பண்ணி வைக்க கூப்பிட்றீங்க? என்னென்ன கூப்பிட்றீங்க? கல்யாணம், சடங்கு, வீடு பால் காய்ப்பு, குழந்தை பிறப்பு, அப்படி தானே? நிச்சயதார்த்தம், அப்புறம் சாவு, அதுக்கு ஒரு ப்ரேயரு, எல்லாத்துக்கும் யார் வரணும்? வெறும் ப்ளஸ் பண்ணுறதுக்கு மட்டுமா என்ன கூப்பிட்றீங்க? எல்லாத்துக்கும் கூப்பிட்றீங்களே. அதே போல் சபையில் எல்லாமே இருக்கும். எல்லா வேலையும் நான் செய்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். கேட்கலன்னா ஒன்றும் முடியாது. ஹல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கிறதுக்கு ரெடியாகிறீங்க, எப்பொழுது அர்ப்பணிச்சிட்டிங்களோ அப்பொழுதுலேருந்து எழுதி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் நிந்தையை கர்த்தர் நீக்குவார், உங்கள் அவமானத்தை நீக்குவார், உங்கள் தலைகுனிவை கர்த்தர் மாற்றுவார். அது நடக்கும். கேட்காதவங்களுக்கு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா.
அப்போது இந்த இடத்துலேருந்து இப்போ எங்கே போகிறாரு? பெத்தேலுக்கு போகிறார். சரி, அதுக்கப்புறம் எலியா ஒன்றும் சொல்ல, பின்னாடியே என்ன பண்ணுறாரு? பெத்தேலுக்கு போகிறார். அப்படி பெத்தேலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று நடக்குது. 3ஆம் வசனம் படிங்களேன். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன் எனக்கு தெரியும், சும்மா இருங்க. சில பேர் கொளுத்தி போட்டு போறதே வேலை. தீர்க்கதரிசிகள் புத்திரர். சாமுவேல் தான் முதல் தீர்க்க தரிசன பள்ளியை ஆரம்பித்தவர். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அப்படியே பிரசங்கத்தை பண்ணிட்டு போகலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, யூத் கூட சொல்கிறேன். நான் நாளைக்கு கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லணும். யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் உங்களுக்கு தெரியணும். உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது வேதத்தை அறிவு தான் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. முதல் தீர்க்க தரிசன பள்ளியை சாமுவேல் ஏற்படுத்தினார். அந்த சாமுவேலுடைய அங்கே தீர்க்க தரிசி ஏற்படுத்தினவங்க அவங்க தலைமுறை பிள்ளைகள் தான் யார்? தீர்க்க தரிசிகளின் புத்திரர். மேபி சொல்லப்போனால் பாஸ்டர் பிள்ளைங்க, இல்லை சுவிசேஷகர் பிள்ளைங்க, அப்போஸ்தலருடைய பிள்ளைகள், இல்லை தீர்க்கதரிசி பிள்ளை. அப்படி தான். அப்படி அந்த பிள்ளைங்களாம் வந்து கேட்குறேன்னா, கர்த்தரோடு இருக்கிறனால கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறார். யார்? எலியா இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். பெத்தேலுக்கு வந்தோடனே எலிசா கிட்ட கேட்குறாங்க, எலிசா உனக்கு தலைமையாக இருக்கிற எஜமான் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்படியா? எனக்கு தெரியும், சும்மா இருங்க. இப்போ ஏன் அதை கிண்டான்னா, உன்னை அப்படியே நிர்கதியாக விட்டு போயிட போகிறான். அதானே அதுக்கு அர்த்தம் இல்லை? எலியா பெரிய பணக்காரா? அவரே கஷ்டத்தோடு போயிட்டுருக்காரு. இப்போ அவர் போயிட்டாருன்னா உங்கள் தான் அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி தான். அல்லேலூயா. சில நேரம் அப்படி தான் சில ஊழியர்களை பின்பற்றும்போது, சில நேரம் போதகர்களையோ சபையோ பின்பற்றும் போது சொல்லுவாங்க, இப்படியே போனால் அப்படியே ஆகிட வேண்டியது தான். என்ன ஆகிட போகிறாங்க? சபைக்கு வந்த மாதிரி இருக்கணும், ஆனால் வராத மாதிரி இருக்கணும். ஊழியம் செஞ்ச மாதிரி இருக்கணும், செய்யாத மாதிரி இருக்கணும். பரிசுத்தமாக வாழ்ந்த மாதிரி இருக்கணும், வாழாத மாதிரி இருக்கணும். இங்கேயும் இருக்கணும், அங்கேயும் இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன். அப்படி இல்லை. நீங்கள் முறையாக பின்பற்றி வரும்போது தான் அந்த மேன்மையை நீங்கள் முழுசாக பார்க்க முடியும். இல்லை அந்த மேன்மை முழுசாக உங்களுக்கு என்ன பண்ணாது? கிடைக்காது. சில நேரம் மேன்மை கிடைத்திருக்கலாம், அது உங்களை விட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வழி விலகிட்டீங்கன்னு அர்த்தம், நீங்கள் கொஞ்சம் தூரம் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்ககிட்ட நெருங்கி வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பரிசுத்தத்துக்கு உண்டான விஷயத்தை அதிகமாக சொல்லிக் கொடுப்போம். நெருங்கி வந்தால் தான் சொல்லிக் கொடுப்போம். நெருங்கி வந்தால் என்ன பண்ண மாட்டோம்? சொல்ல மாட்டோம். ஏன்னா அது எங்களுக்கு தேவையில்லை. யார் சீஷத்துவத்துக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு தான் போதிக்க முடியும். கரெக்ட் தானே? குருவை தொடரும் சீஷர்கள் யாரோ அவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும்? அடுத்த லெவலை குறித்து சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? சொல்லிக் கொடுக்க முடியாது. சொல்லிக் கொடுத்தோம், பிரயோஜனம் இல்லை. அதனால் ஒரு பலனும் இல்லை. டைம் தான் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட்டு. அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சில நேரம் அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பன்றிகளுக்கு முன்னாடி என்ன போடாதீங்க, பன்றிகளுக்கு தவிடு வைக்காதீங்கன்னாரா? பன்றிகளுக்கு முன்னாடி என்ன போடாதீங்கன்னாரு? ஆகாரமா? முத்துக்களை போடாதீங்க. பைபிள் படித்தா தானே. நான் சொல்கிறேன் மறுபடியும், எனக்கு ரொம்ப கோபம் வருது சிலதெல்லாம் நினைக்கும் போது. அப்புறம் சொல்லிட்டா பாஸ்ட் இப்படி சொல்லிட்டாரு, அப்படியே பழிச்சிரும். எப்படி அவர் சொல்லலாம்? பலிபீடத்துலேருந்து பலிபீடத்துலேருந்து ஆசிரியர் வச்சா ஈன்னு பல்ல காமிச்சு ஆமா நல்ல லூயாங்கிறியே, இதுக்கு எப்படி எப்படி அதை சொல்லலாம்? சில நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நின்று பிரசங்கம் பண்ணி பாருங்களேன். நான் சொல்லும்போது நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்லும்போது யார் ரிப்பீட் எப்படி இருக்கும்? திருட்டு மொழி ஆந்த பார்வை பார்த்தா எப்படி இருக்கும்? பைபிளில் சின்ன விஷயம் தானே அது. பழமொழி சொல்லுங்களேன், உடனே டக்குன்னு ஒரு சொல்லுவாங்க பாருங்கள், உடனே பழமொழி வந்துடும். ஆனால் பைபிள் வாசனை என்ன பண்ணல? நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு பைபிள் வாசனம் வரலை அப்படின்னா நீங்கள் யுவர் வீக். நீங்கள் வேதத்தில் வீக்காக இருக்கிறீங்க. வேதத்தில் இல்லை, உங்கள் ஆவிக்குரிய மனிதன் பலவீனப்பட்டு போயிருக்கான்னு அர்த்தம். உங்கள் ஆவிக்குரிய மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? வெரி வீக், ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க, பலமாக இல்லை. உங்கள் ஆவிக்குரிய மனிதன் பலப்படும் போது தான் நீங்கள் பலனாக இருக்க முடியும். சரி கவனிங்க. இப்போது சும்மா இருங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா சில நேரங்களில் சில விசுவாசிகள் லைட்டாக அப்படி தூண்டி விட்டா போதும், வாய்க்கு வந்தெல்லாம் பேசுவாங்க.
போனவர்னு தான் சொன்னாங்க, காலையில் கூட சொன்னேன். எனக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம சபைக்கு ஒரு வேலைக்கு போன இடத்துல அந்த பிள்ளைகிட்ட என்ன போய் தப்பாக சொல்லியிருக்குதுங்க. அவங்கக்கிட்ட பழக்கமும் கிடையாது, அவங்க பிள்ளைங்களை நான் பார்த்ததும் கிடையாது. நம்மளை என்ன பண்ணுறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. பெயரை சொல்லி ரொம்ப நாள் எனக்கு தெரியலன்னா பார்த்துக்குங்களேன். அப்படின்னா எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறாங்க பாருங்கள். சும்மா லைட்டாக சொன்னால் போதும். சில பேர் என்ன நினைப்பாங்க, சொல்லிட்டு என்னை பற்றி தெரிஞ்சாலோ இல்லை உங்கள் போதை என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே அவர் அப்படி இருக்க மாட்டார் அப்படின்னு போயிடுவீங்க. தெரியலன்னா என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. ஆமாம் தானே, கரெக்ட் தானே. எலிசாவுக்கு எலியாவை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். இந்த ஆள் கோவக்காரன் தான், ஆனால் நல்ல மனுஷன், சும்மா விட்டு போக மாட்டான், வெறுங்கையா விட மாட்டான். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுற மனுஷன், தேவனுக்கு முன்னாடி நிற்கிற மனுஷன், என்ன சும்மா வெறுமையாக விட்டுட்டு போக மாட்டார். தீர்க்கதரிசி புத்திரன்னா எல்லாம் ஒன்றா டீமாக இருக்கானுங்களா அவனுங்க. உங்க ஆள் விட்டு போகிறாரு, இனி அவள் தான் உங்க கதை. அதுதான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் போங்க எங்களுக்கு தெரியும் சும்மா இருங்கன்னு அர்த்தம்னா, இவனை டென்ஷன் பண்ணானுங்க அவனுங்க. உன்னை கைட்டு விட்டார் அவர், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த சூழல் தான் அங்கே சொல்ல. இல்லை நீங்கள் சும்மா இருங்க எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. பெத்தேல் என்பதற்கு வாசிக்கலாம். பெத்தேல் எங்கே இருந்துச்சு? ஆதியாகமம் 12:18 12:8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆமா, இங்கே தான் பெத்தேல் அறிமுகப்படுத்துறாரு. அடுத்தது 35ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாங்க. தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அவ்வளவுதானா இருக்கு? கவனிங்க, இந்த பெத்தேல் என்பதற்கு ஏற்கனவே ஒரு பேர் இருந்துச்சு, லூஸ். என்ன இருந்துச்சு? லூஸ் அப்படின்னு பேர் இருந்துச்சு. நீங்க சொல்ற லூஸ் கிடையாது, இது வேற லூஸ். லூஸ் என்றால் எபிரேயத்தில் வாதுமை மரம்னு அர்த்தம். ஆல்மண்ட் ட்ரீ என்ன, வாதுமை மரம்னு அர்த்தம். அப்போ வாதுமை மரம், அதுதான் வாதுமை மரம்னாவே அங்கே அது ஒரு பெருக்கம்னு அர்த்தம். அது ஒரு பெருக்கம், அது வளர்ந்து பெருக்கும். ஏன்னா அது நீங்கள் பாருங்கள், அந்த பாதாம் மரம் அதான் வாதுமை மரம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அடுக்கு கொடை மாதிரி வரும், அதுக்கப்புறம் ஒரு அடுக்கு கொடை மாதிரி நல்லா என்ன பண்ணும், படர்ந்து வரும். காய்கள்லாம் நிறைய இருக்கும், அது பூக்கள்லாம் நிறைய. முதிர்ச்சியான விஷயத்துக்கு பேசலாம், நான் அதை பற்றி ஏற்கனவே செய்தி கொடுத்துருக்கேன், அதனால் இப்போ அது தொட வேண்டாம். கவனிங்க, ஒரு பெருக்கமான இடம் தான் அந்த இடம். அப்படின்னா அந்த பெருக்கமான இடத்துக்கு என்ன பேர் இவன் வைக்கிறான்னா பெத்தேல் என்று வைக்கிறான். பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவன். சொல்லுங்க. ஆமாம், பெத்தேல். தானியேல் அப்படின்னா தானிங்கிறது வேற, ஏலுங்கிறது தேவன். நீங்கள் நத்தானியேல் எல்லாமே ஏல் ஏன் முடிக்கிறாங்கன்னா தேவனுடையன்னு அர்த்தம். தேவன் நாமத்தை அங்கே கண்டினியூ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. அப்போது பெத்தேல் என்கிற இடம் அது தேவனுடைய இடம், தேவன் பேசுகிற இடம். ஹல்லேலூயா. நீங்கள் யாக்கோபுடைய பிரயாணத்தில் நிறைய இடத்துல கடந்தான் வந்திருக்கான். நேராக பெத்தேலுக்கு வந்து நிற்கலை. நிறைய இடங்கள் கடந்து வந்தாலும் அவன் வந்து அந்த இடத்துல தான் கர்த்தர் அவனோடு பேசினான். அவன் வந்து அந்த இடத்துல தான் கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த இடத்துல நீ வந்திருக்கிறல்ல, கர்த்தர் உன் கூட பேசுகிறாருன்னா இது பெத்தேல். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேசுகிறான்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு பேசினது உண்மையானால் இது பெத்தேல். பெத்தேல் ஏற்கனவே என்னவா இருந்துச்சு? லூஸாக இருந்துச்சு. லூஸ் என்றால் லூஸ் அல்ல, வாதுமை மரம், பெருக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்தால் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசினால் நீ பெருக்கமடைவாய். ஹல்லேலூயா. நீ விருத்தி அடைவாய். கர்த்தருடைய வார்த்தை உங்களை பெருக வைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை விருத்தி அடைய செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வீணாய் போகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். அடுத்தது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு எலியா
அவனை நோக்கி, எலிசாவே, நீங்க இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். இங்க பாருங்க, எலியா அப்ப கூட இவனை கூட கூட்டு போற மாதிரி ஒரு டெஸ்ட் தான் பாருங்க. யாருக்கு? கழட்டி விட் நாங்கள் சில நேரம் கழட்டி விட தான் நினைப்போம். ரொம்ப குறைச்சல் தான் கழட்டி விட்டுருவோம். ரொம்ப கிச்சு கிச்சு நம்ம தொல்லை கொடுக்குறோம்னா கழட்டி விட்டுருவோம். ஆனால் கழட்டி விட நினைச்சாலும் எலிசா விடலை. ஹல்லேலூயா. பின்னாடியே இல்லை நான் வருவேன், நானும் வருவேன் எரிகோவுக்கு. ஹல்லேலூயா. சில நேரம் நாங்கள் அப்படியே கழட்டி விடுவோம், அப்படியே கண்டுக்காமல் விட்டுருவோம். கண்டுக்காமல் விட்டாலும் நீ விட்டுட்டுன்னு அதோடு போயிட, முடிஞ்சிச்சு கதை. நீ தான் ஃபாலோ பண்ணி வரணும். அங்கே தான் சீஷத்துவம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. வா எலிசா வா, நான் போகிறேன், இந்த குணத்தில் போயிடுவேன், வா என் பின்னாடியே வா அப்படின்னு அவர் சொன்னாரா? நீ இங்கே இருப்பா, நான் போகிறேன், இங்கே இரு, நான் போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, எலியாவுக்கு தெரியும் என்னிடத்தில் விசேஷமான ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை இவன் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் இவன் அதற்கு தகுதியுடையவனாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அவனுக்கு அது என்ன பண்ண போகிறதில்ல, கிடைக்க போகிறது. அதனால தான் சொல்கிறாரு, இல்லைப்பா தீர்க்கதரிசி புத்தெல்லாம் அதையும் பார்த்துருக்க மாட்டாரா? இவன் அவங்ககிட்டலாம் பழக்கம் வச்சுருக்கான், நீ அங்கேயே இரு. இல்லை மறுபடியும் சொல்கிறான், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் உம்மை பின்பற்ற விடுவதில்லை. ஹல்லேலூயா. மறுபடியும் எங்கே வந்தாங்க? அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எரிகோ என்றால் என்ன? எரிகோ என்பது ஒரு பள்ளத்தாக்கு. அது அங்கே தான் எரிகோ கோட்டை இருக்கிறது. எரிகோவுக்கு பெயர் நறுமணம். எரிகோ என்பதற்கு பெயர் நறுமணம். அந்த நறுமணம் என்று இருந்தாலும் எப்படி அந்த நறுமணம் வெளிப்படுகிறது? நறுமணமாக இருக்க வேண்டிய அந்த எரிகோ ஊர் நறுமணம்தான். அங்கே இருப்பது எரிகோ கோட்டை. எதிர்ப்பு சக்திகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள். தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் போராட்டம், பிரச்சனை, எதிர்ப்புகள், பொல்லாதவைகள் வரப்போகுதுன்னா நீ அதை ஜெயிக்கணும். நீ எப்படி ஜெயிக்கணும்னா, அதை சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடாது, துதியினால் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடிலாம் யுத்தம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? துதிங்கிறார். என்ன சொல்கிறாரு? துதி. சண்டை போட்டு ஜெயிச்சிரான்னு சொல்லலை. தேவனுடைய பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் சண்டை என்பது ஒரு தீர்வு இல்லை. சில விஷயத்தை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ண சொல்லுவார், சில மாதிரி ஹேண்டில் பண்ண சொல்லுவார், சொல்லி கொடுப்பாரு. அப்படின்னு சொல்கிறாரு, இங்கே உனக்கு சண்டை போடுறதுக்கு வேலை இல்லை, உன் மக்களெல்லாம் தெரிந்து கொள், எக்காலம் ஊதிக்கொண்டு 7 நாள் சுற்றி வாங்க, காலை மாலையும் சுற்றுங்க, 7ஆவது நாள் 7 முறை எக்காலம் ஊதி அவரை துதியுங்கள், கோட்டை தானாக விழுனர். ஹல்லேலூயா. சில நேரம் உன் வாழ்க்கையில் நறுமணம் வீச வேண்டிய வாழ்க்கையாக இருக்க வேண்டிய உன் வாழ்க்கையில் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் கலக்கங்களும் போராட்டங்களும் வந்து நிற்கலாம். ஆனால் நீ துதிக்கும் போது அந்த கோட்டை உன்னை தாக்காது, அது தனக்குள்ளே விழுந்து அது ஒன்றுமில்லாமல் போகும். நீ நறுமணம் வீசுவாய். ஹல்லேலூயா. நீங்கள் நறுமணமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்க நறுமணத்தை கெடுப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மேன்மையை கெடுப்பதற்கு, உங்களுடைய சாட்சிகளை கெடுப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை கெடுப்பதற்கு சத்துரு எழும்பி நிற்பான். நீ அவைகளை துதியினாலே ஜெயித்து விடு. கர்த்தர் அவைகளை ஒன்றுமில்லாமல் பண்ணுவார். கர்த்தர் ஒன்று மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நம்ம துதிக்கிறதே ஆராதிக்கலாம்னா அப்படி பாட்டு வரல, கைத்தட்ட வரல, அர்ப்பணிப்பு வரல, கையை தூக்குவோம், காலை தூக்குவோம், தலையை உயர்த்துவோம், துதிக்கலாம், எல்லாம் துதிக்கலாம், ஆவியில் நிரம்புங்க. வெக்கமாக இருக்குது இதெல்லாம் சொல்கிறது, வெக்கமாக இருக்குது என்னெல்லாம் பேசுறதுக்கு. நீங்கள் தாங்க அதெல்லாம் செய்யணும். பாடும்போது நீங்களே அர்ப்பணிக்கணும். பாடும்போது தெரியும்ல, ஆராதனைக்கு வரோம்ல, எந்த இடத்துல வந்து நம்ம கையை உயர்த்தணும்,
எங்கே ஆமேன்னு சொல்லணும், எங்கே அல்லேலூயா சொல்லணும், எங்கே தேவனை துதிக்கணும், எங்கே கரங்களை தட்டணும்னு நான் சொல்லக்கூடாது. அது உங்களுக்கே தானாக தெரியணும். நீங்களே கரங்களை தட்டணும், நீங்களே உயர்த்தணும், நீங்களே மகிமைப்படுத்தணும். அதுதான் உகந்த ஆராதனை. அல்லேலூயா. இன்றைக்கி எல்லாம் இந்த யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம்? பால்வாடி பிள்ளைங்களுக்கு, எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கு எல்லாம் லைனாக நில்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எல்லாம் பாடுங்க, ரைன் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லணும். டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் அவை ஒன் இப்படி பண்ணணும். ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா அப்படி சொல்லி இப்படி ஆடி ஆடி சொல்லணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வசனங்களை கேட்குறோம், ஆராதனை கவனிக்கிறோம். நீங்களாகவே உங்களை முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும், நீங்களாகவே உங்களை முழுவதும் கொடுக்கணும். அதுதான் தேவனுக்கு உகந்த ஆராதனை. அப்போது தான் நீங்கள் நறுமணம் வீச ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்போ அடுத்தது என்ன சொல்றாரு? 6ஆம் வசனம் படிக்கலாம். ஆமாம். ஹல்லேலூயா. மறுபடியும் எலியாவும் சாதாரண நாள் கிடையாது. அவர் சொல்கிறார், எப்பா பரவாயில்ல நீ இங்கே எரியோவிலே இருப்பா, நான் மறுபடியும் என்ன எங்கேப்பா சொல்கிறாரு? அவர் அலக்கழிச்சிருக்கிறார். இவனை கழட்டி விடுறதே குறியாக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தில் தேறினவன் போதகனை விடமாட்டான். அவங்க கழட்டி விட்டாலும் விடமாட்டான். சத்தியத்தில் தேராது எங்கேயோ போயிடும். அவங்கள பற்றி நமக்கு கவலையே கிடையாது. வேதத்தை அறிந்தவர்கள், ஹல்லேலூயா, தேவனோடு பேசி பழகினவர்கள், அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ஊழியனே பிடிச்சிட்டே வருவாங்க. என்ன எத்தனை வருஷம் 50 வருஷம், ஒரு தலைமுறை 2 தலைமுறை 3 தலைமுறை போனாலும் தன்னுடைய போதகனை மறவாமல் முடிச்சுட்டு நிற்கும். ஹல்லேலூயா. உண்மையான போதகனை. சில நேரங்களில் எங்கேயோ குப்பையில் விழுந்து முளைச்சிருது, அப்புறமா வந்து எங்கேயோ ஒரு சபையில் வந்து உட்காடுறாங்க. அவங்கள பற்றி நான் சொல்ல வரல, கவனிங்க. அப்போது யோர்தான் அண்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்துலேயும் கழட்டி விட பார்க்குற. மறுபடியும் அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் உம்மை விடுவதில்லை. ஹல்லேலூயா. உம்மையே பின்பற்றி வருவேன் அப்படின்னா கவனித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளை. சில நேரங்களில் நாம் இறங்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இறங்கி போகணும். நமக்கு இறங்கி போக தோணாது. அவங்க எப்படி பேசலாம், நான் எப்படி சொல்லலாம், இது எப்படி நடக்கலாம், அது எப்படி பார்க்கலாம், இது எப்படி சொல்லலாம். நீ ஒரு காலம் மேன்மை வராது உன் வாழ்க்கையில். யோர்தான் என்றால் கீழே இறங்குன்னு அர்த்தம். யோர்தான் என்ன? கீழே இறங்குன்னு அர்த்தம். இறங்கி வா. நீ மேலே இருந்தால் ஒன்றும் நடக்காது. சகேயும் காட்டத்தி மரத்து மேலே இருந்தான். சொன்னார், இறங்கி வா சகேயு, நான் உன் வீட்டில் சாப்பிட போகிறேன். ஹல்லேலூயா. இறங்கி வா அப்படின்னா அது ஒரு வகையாக பார்த்தா தான் அத்தி மரத்தில் இறங்கி வா. இவன் எதில் ஏறி இருந்தானா பணத்து மேலே ஏறி உட்காந்துருந்தான். வட்டி வரி இது மேலே ஏறி உட்காந்துட்டு அவனுக்கு அதுதான் மேலே. அவன் இறங்கும் போதே அவனோட மனசில் சொல்லிருச்சு, என்கிட்ட அநியாயமாக வாங்கினதெல்லாம் நான் ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. இறங்கி வாங்க. பாவ சுபாவத்தில் இறங்குங்க. மண்டகணத்திலிருந்து இறங்குங்க. அடங்கா கிடாரித்திலிருந்து இறங்கி வாங்க. எரிச்சல் கோபம் மூர்க்கத்திலிருந்து இறங்குங்க. சில பேர் கொஞ்ச நேரமே என்னால் முடியலையே, எங்கள் ஐயாங்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல, கொஞ்ச நேரமே முடியலையே, எங்கள் சகோதரிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. சில பெற்றோர்கள் என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியல. சில பிள்ளைகளை வச்சுட்டு இது ஏன்டா பெத்தன்ற மாதிரிலாம் இருக்கும். இல்லை எதுக்குடா இது பெத்தன்ற மாதிரி. இறங்குங்க, கீழே இறங்கி வா, இறங்கி வா. கர்த்தர் உனக்காக ஒரு புது வழியை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. இறங்கி வா. எந்த யோர்தான் உன் வாழ்க்கையில் தடையாக இருந்துச்சோ அதே யோர்தானில் உன் பாவத்தை கழுவ அவரால் முடியும். ஹல்லேலூயா. அதே யோர்தானில் தான் இயேசு மூழ்கினார். அநேகர் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றார். இறங்கி வா, இறங்கி வா.
உன் பாவங்களையும் உன் அக்கிரமங்களையும் உன் வாழ்க்கையில் அத்தனை சாபங்களையும் அவர் நீக்கி விடுவார். அல்லேலூயா. யோர்தான் அன்னைக்கு வா, யோர்தானின் அனுபவத்துக்கு வாங்க. ஞானஸ்தானம் எடுக்காலும் எடுத்துருங்க. எப்போ இயேசு வராது தெரியாது, ஒன்று விட்டு போயிடுவார். அல்லேலூயா. அப்புறம்லாம் ஒன்று யோசிச்சு பேசிலாம் பிரயோஜனம் இல்லை. ஐயோ அங்கே போனேன் இங்கே போனேன், ஒரு பிரயோஜனம். கீழே இறங்கி வா. அல்லேலூயா. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, யோர்தான் கிட்ட போய் எலியா என்ன பண்ணுற, 8ஆம் வசனம் படிங்க. இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். இப்போ யோர்தான்ல தன்னிடத்தில் இருக்கிற சால்வை எடுத்து முறுக்கி அடிச்சாராம். தேவனுடைய பிள்ளையே, சில வழி உனக்கு திறக்கணும்னு சொன்னால் முறுக்கிட்டு போகக்கூடாது, உன் நாவின் அபிஷேகத்தில் நிரம்பி உடைக்கணும். அல்லேலூயா. நீ முறுக்கிட்டு போகிறதால ஒரு பிரயோஜனமும் யாருக்கும் இல்லை. நீ கர்த்தருடைய சமூகத்தில் பக்தி முறுக்காக இருக்கணும். என்ன முறுக்காக இருக்கணும்? பக்தி முறுக்கோட ஆவில நிரம்பி நீ ஜெபம் பண்ணினா உனக்கு முன்பதாக இருக்கிற யோர்தான் இரண்டாக பிளக்கும். ஆமாம், பக்தி வேற, பக்தி வைராக்கியம் வேற. அதான் முறுக்கு. எந்த முறுக்கு? ஆச்சி முறுக்கா? பக்தி முறுக்கு இருக்கணும். அந்த பக்தி முறுக்குனா அது ஒரு கர்வம். அது எந்த அப்படி கர்வம் மண்டக்கணமாக இருந்துடக்கூடாது. நான் சொல்கிறது நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சிடக்கூடாது. எதை சொன்னாலும் பயமாக தான் இருக்குது. நம்மளுக்கு நல்லதெல்லாம் விட்டுரும். நிறைய விஷயம் நல்லது சொல்லியிருப்போம், ஏதோ ஒன்று மட்டும் மாட்டிக்கும், அதை வச்சு பேசுவாங்க. அதை மாதிரி நிறைய இழந்தவங்களாம் இருக்காங்க. அப்படி கிடையாது. இந்த பக்தி முறுக்கு இருக்கணும் நமக்குள்ளே. அது அடுத்தவங்கள பார்த்து அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்குள்ளே எப்படி இருக்கணும்? நான் தேவனுடையவன், இப்படி இருக்கணும். நான் தேவனுடையவன், நான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய வல்லமை என் மேல் இருக்கிறது, தேவனுடைய பலன் என் மேல் இருக்கிறது. நான் சத்ருவுக்கு முன்பதாய் நின்றால் சத்ரு நிர்மலமாக்கப்படுவான். எனக்கு முன்பதாய் தடையான ஒன்று இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால் அதை திறப்பங்கிற முறுக்கு இருக்கணும். பாஸ்ட்டுக்கு எதிராக நிற்கிற முறுக்கு இல்லை, அந்த முறுக்கு இல்லை இது. நிறைய அப்படித்தான் எல்லார்கிட்டையும் முறுக்கின்னு மூஞ்செல்லாம் தூக்கி வச்சுக்கூடாது. அக்கம் பக்கத்து வீட்டில் மூஞ்சி தூக்கின்னு, சொந்தக்காரர்கிட்ட மூஞ்சி தூக்கின்னு, எப்போ பாரு சில மூஞ்சி தான் இருக்கும். சிரியா கொஞ்சம் நல்லா ஒருன்னு வச்சுன்னுறிய சிரியா. வீட்டுக்காரன்ட்டு கொஞ்சம் சிரிக்கணும், பிள்ளைங்க கூட சிரிக்கணும். பிள்ளை இப்படியே மூங்க வச்சுருந்தோன்னா அப்புறம் எப்பா இது மூஞ்சே சரியில்லையடா, காலைல இது முகத்தில் முழிச்சேன், நீ விளங்கின மாதிரி தான் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி ஐயோ உன் மூஞ்ச, கல்யாணம் ஆகும்போது உன் முகத்தை காட்டேன் கொஞ்சம், காட்டிட்டு போனால் தான் ரொம்ப என்ன இருக்குது, நல்லா இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ இந்த மூஞ்சியை பார்க்க பசங்களுக்கு குழந்தை எடுத்துனா குழந்தை மூஞ்சி பார்த்துட்டு முடிக்கிறேன். என்ன பண்ணுறது? அப்படித்தான் இருக்குது. கொஞ்சம் கலகலன்னு இருங்க. எப்போ பாரு உருன்னு இருந்ததுன்னா வீட்டில் ஏதோ நான் டாக் வளர்க்குற மாதிரி, அல்சேஷன் நாய் வளர்க்குற மாதிரி. எல்லா நாயும் நின்று அல்சேஷன் நாய் மட்டும் என்ன பண்ண வீட்டில் அது நிற்கவே நிற்காது, மையான்னு கத்தினே இருக்கும். அல்சேஷன் டாக் மாதிரி இருக்கக்கூடாது வீட்டில். வீட்டில் நல்ல ஒரு சமாதானம், ஏதோ ஒன்று கேட்கக்கூட முடியாதுல்ல. ஒரு டம்ளர் தண்ணி கேட்க முடியும் சில வீட்டில். ஏதாவது கேட்டால் ஒன்றே பயமாக தான் இருக்கும். நாய் செயின் கைட்டு விழுந்துருமோ மேலே அப்படிங்கிற மாதிரி. வீட்டுக்காருக்கு மரியாதை இருங்க, வல்லுன்னு விழுந்து எந்த நேரமும் நாய் கூட குடும்பம் நடத்துகிற மாதிரி ஒரு ஃபீலு. அல்லேலூயா. அப்படிலாம் இருக்காதுங்க, அன்பாக இருங்க. உங்கள் கணவரை நல்லா பார்த்துக்குங்க. உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய கொடுக்கணும், துட்டு கொடுக்கணும், கேட்டதெல்லாம் வாங்கி தர நினைக்கிறீங்களா? நீங்கள் அவங்கள நல்லா பார்த்துக்குங்க. வெந்ததையும் வேகாதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு வயிறை கெடுத்து, ஐயோ கடவுளை, அந்த ஃப்ரிட்ஜே வாயை திறந்து அழுகுது. அதுவே என்னைக்கிடா பாருங்க தெரியாமல் வந்து வேறு வீட்டில் நான் போயிருக்கக்கூடாதா அப்படின்னு அந்த ஃப்ரிட்ஜே அழுகுற நிலைமைக்கெலாம் இருக்குது சிலதெல்லாம். யோசிச்சு பாருங்கள். தேவனுடைய பிள்ளையே, கொஞ்சம் அன்பாக இருக்க வீட்டில். எந்த நேரமும் நாய் கூட குடும்பம் நடத்தின மறுபடியும் அதே தான் வருது. வேண்டாம், அனுசரிங்க. நம்ம யோகியமா, நம்ம பர்ஃபெக்டா? எல்லோரும் மனு சொல்லுவாங்க நான் மட்டும் கரெக்டு இருங்க. இந்த சில வீட்டில் என்ன பிரச்சனைனா,
பாஸ்டர் பாரு அப்படின்னா, அந்த ஆள் தான் எல்லாம் கெடுக்கிறான் போல, நான் வரமாட்டேன் மேச்ச. அந்த ஆள் பண்ணுற வேலை தான் எல்லாம். எதுவும் சொல்கிறதுக்கும் பயமாக தான் இருக்குது எங்களுக்கு. ஹல்லேலூயா. முதல்ல கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் பேசுவேன், இப்போ பேசுறதுக்கே பயமாக இருக்குது. மொத்தப்படி யார் மேலே தான் விழுது? நம்ம ஏதோ நல்லதுக்கு சொல்கிறோம். பிரதர் கொஞ்சம் சிஸ்டர் சொல்கிற மாதிரி கேட்டேன், அந்த ஆள் சப்போர்ட்டில் தான் நீ ஆடினுறியா அடியா? ஐயோ பிரதர் கொஞ்சம் சிஸ்டர் தான் கொஞ்சம் பிள்ளைங்களாம் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம் சிஸ்டர் கொஞ்சம் வந்து பிரதர் கொஞ்சம் பார்த்துக்கு தானே அப்படின்னா உடனே ஏதோ போய் சொல்லி கொடுத்துட்டுக்கிறார் இவர் என்னை பற்றி. அப்புறம் பாஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த அம்மா பார்க்கும். எனக்கு தெரில, எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் அனுசரணையாக இருங்க, இறங்கி வாங்க, இறங்குங்க, இறங்கி போங்க, விட்டு கொடுத்து போங்க, இறங்குங்க, இறங்குங்க. இன்னும் நாங்கள் விட்டு கொடுக்குது, காலை அமுத்தே விடுங்க, வேறு என்ன பண்ணுறது? காலை அமுத்துனா காலில் மிச்சிட்டா என்ன பண்ணுறது? அமுத்திடுங்க, வேறு என்ன பண்ணுறது? ஹல்லேலூயா. தேவன் மாற்றங்களை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு அபிஷேக முறுக்கு இருக்க தான் செய்யணும். அதை எங்கே உபயோகப்படுத்தணுமோ அங்கே உபயோகப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. எங்கே யோர்தான் தடையாக நிற்கிறதோ அங்கே அங்கே நம்மேல் இருக்க அபிஷேகத்தின் வல்லமையை அங்கே ஆணித்தரமாக இயேசுவின் நாமத்தை கொண்டு முழு பலத்தோட, முழு அன்போட, முழு பக்தி வைராக்கியத்தோடு கூட அங்கே சரி செய்யுங்கள். அதை அங்கே அப்ளை பண்ணுங்க, அங்கே சொல்லுங்க. உங்களுக்கு முன்பதாக இருக்க தடைகள் எல்லாம் உடைந்து போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இவ்வளவு நேரம் இந்த மனுஷன் கூட போயிட்டு இப்போ அங்கே போய் கேட்குற 9ஆம் வசனம் படிக்கலாம். எலியா எலிசாவை நோக்கி நான் உனக்கு என்னப்பா செய்யணும், நீ கேளுப்பா. உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கா எனக்கு கிடைக்கணும் என்றார். வேண்டுகிறேன் கேட்குறான். ஏன்னா இவர்கிட்ட கேட்குறேன்னா வேண்டுகிறேன்னா தான் கொஞ்சம் இறங்குவார் பொழுது அவர். ஹல்லேலூயா. அவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். ஹல்லேலூயா. இப்போ அவர் கேட்குறார் 2 மடங்கு எனக்கு வேணும். அப்போ அதனால தான் ஃபாலோ பண்ணுறான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா, என்னை விட நீங்கள் நல்லா இருக்கணுமா, என்னை விட வரங்களை பெற்று பிரகாசிக்கணுமா, என்னை விட நிறைய பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, பின்னாடி வாங்க. ஐயோவா வாங்க, நான் கொஞ்சம் மோசமான ஆள் தான், வாங்க வாங்க பின்னாடி வாங்க. எல்லாத்தையும் ஞாயிற்றுக்கிழமை பேசுகிற அந்த 1 மணி நேரத்தில் என்ன பண்ணிட முடியாது, சொல்லி கொடுத்துட முடியாது. சொல்லி கொடுக்க நானே யோசிப்பேன், யாருக்கு என்ன போதிக்கிறது? புதுசாக வராங்க, ரொம்ப பழைய ஆள் இருக்காங்க, ஏற்கனவே சொன்னதையும் சொல்ல முடியாது. புதுசாக வர்றவங்களுக்கு ரொம்ப கடினமாக கொடுக்கவும் முடியாது. அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, இங்கேயே சொல்லி கொடுக்க முடியாது. கொஞ்சம் பின்பற்றி வாருங்கள், குருவை தொடருங்கள், போதகனை பின்தொடர்ந்து வாங்க, சபையை பின்தொடர்ந்து வாங்க. அப்போ தான் நீங்கள் வளர முடியும். ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ அவர் சொல்லிட்டார், நீ நான் போகும்போது நீ என்னை பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இப்போ எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். எப்போ எடுத்துக்கோ போகும்போது நீ என்னை பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும் அப்படின்னா, எப்பொழுதும் என்மேல் கவனமாயிரு, என்னை கவனித்துக்கொள்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி எலிசா போய் எலியா கிட்ட ஒன்று கேட்டதும் கிடையாது. எலியா உனக்கு என்ன வேணும்பா சொல்லுன்னு கேட்டதும் கிடையாது. போகிற வழியில் தான் கிடைச்சா பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான். ஹல்லேலூயா. ஆமாம், படிங்க பார்க்கலாம். 11ஆம் வசனம். போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். ஆமா. ஹல்லேலூயா. திடீர்னு பேசிக்கிட்டே இருக்காங்க 2 பேரும். திடீர்னு ஒரு காற்று வந்தது, திடீர்னு அக்னி ரதம் வந்துச்சு.
டக்குன்னு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. எலிசாவுக்கு ஒன்றும் புரியல. பேசிக்கிட்டு தானே இருந்தோம். திடீர்னு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கு, நாளைக்கு இருப்பனான்னு தெரியாது, ஏன் சாயங்காலம் இருப்பனான்னு தெரியாது. அல்லேலூயா. யாருடைய உயிர் என்ன பண்ண நிரந்தரமானது சொல்ல முடியும், எப்போன்னு தெரியாது. அல்லேலூயா. நான் இப்போ சாக மாட்டேன், எனக்கு காலம் இருக்குது, எனக்கு தெரியும் எவ்வளோ நாள் வச்சுருப்பாருன்னு. நிறைய வேலை இருக்குல்ல, சொன்னதெல்லாம் நிறைவேறணும்ல. எனக்கு சொன்னதை நிறைவேற்றாமல் அவர் முடிக்க மாட்டார். நம்ம ஆண்டவர் நம்ம அரசியல்வாதி மாதிரிலாம் கிடையாது. அவர் ரொம்ப பர்ஃபெக்ட். அவர் சொன்னார்னா செய்வார். நிறைய விஷயம் எனக்கு சொன்னதெல்லாம் நிறைவேறணும். அதில் என்ன ஒரு பாதி அளவு வந்திருக்கேன், இன்னும் பாதி இருக்குது. அது நடக்க வேண்டியிருக்கு. நடந்தா என்ன, நடக்கலைன்னா எங்களுக்கு என்ன பாஸ்ட்டு, சீக்கிரம் முடிச்சுட்டு போவீங்களா, 11 ஆச்சு. அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க. அவன் உடனே கலங்குகிறான், புலம்புகிறான். தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவன் என்ன பண்ணிட்டான், போனதில் அவனுக்கு ரொம்ப பயந்துட்டான். இவ்வளோ தூரம் நம்ம பின்னாடி வந்தது வீணா போச்சோ, இவ்வளோ நேரம் வந்தது வீணா போச்சோன்னு சொல்லி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு கதறான். அல்லேலூயா. இப்படித்தான் வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, நல்லா கவனிங்க, நீ ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அழுதுட்டினா உன் குடும்ப வாழ்க்கைக்காக நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் குடும்ப வாழ்க்கைக்கு தான் அழுதுட்டுருக்குறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அழறதில்லை. நீ ஆவிக்குரிய வாழ்க்கை பரிசுத்தத்துக்காக, தேவ அன்புக்காக, தேவ தரிசனங்களுக்காக, வசனத்தினுடைய ரெவலேஷனுக்காக, அவருடைய கிருபைக்காக நீ அழுது பிடிச்சி நீ நின்னா உன் வாழ்க்கையில் எதுக்கும் நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் பூரணமாக, அழகாக, நேர்த்தியாக, வேண்டுவதற்கோ நினைப்பதற்கோ அதிகமாய் செய்து முடிப்பார். அவசியமே இருக்காது. உங்களுக்கு எதாவது தேவை இருக்குன்னா நீங்கள் எங்கேயும் போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னன்னா, நீங்கள் எங்கே சரி செய்யணுமோ, எதை சரி செய்யணுமோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது என்னென்ன நடக்கணும், எப்படி நடக்கணும், எந்த முறையில் உங்களுக்கு கொடுக்கணும், எந்த முறையில் அதை செய்து முடிக்கணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவார். அது தடையாகவே இருக்காது. நிறைய வழிகள் நம்ம தான் அடைச்சி வச்சுக்கிறோம். இந்த நியூஸ் பேப்பரில் ஒரு இது போடாமல் பாருங்கள். கேரட் ஒரு மூலையில் போட்டிருப்பான், மேலே முயல் இருக்கும். இந்த முயல் எப்படி சாப்பிடும் அப்படி நிறைய வழி போட்டு அடிச்சு வச்சு நிறைய லூஸுங்க அங்கேயே சுற்றின்னு இருக்கும். இப்படியே போட்டு நல்லா கவனித்தா கரெக்டாக என்ன பண்ணிடலாம், கோடு போட்டு எடுத்துன்னு போய் என்ன பண்ணிடலாம், சேர்த்துடலாம். அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் சரியாய் கவனிக்காத போது, அதை சரியாய் புரிந்து கொள்ளாத போது நம்ம அங்கேயே சுற்றி தான் வந்துட்டு இருப்போம். நம்ம போக வேண்டிய லக்கை அடைய முடியாது. ஆனால் நீங்கள் அதை கவனிப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த கவனம், அதை குறித்த பற்று, அதை குறித்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் சீக்கிரத்தில் ஜெயிச்சிடுவீங்க. நீங்கள் போகிற இடத்துல எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சுருப்பார். ஹல்லேலூயா. இப்போ அழுதான். உடனே என்ன பண்ணுறான், எலியாவின் மேலே இருந்த சால்வை மேலேருந்து அப்படியே இவன் சட்டை எப்போ கிழிச்சானோ, நீ எப்போ உன் இருதயத்தை உடைச்சி எப்பொழுது நீ தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டியோ, எப்பொழுது நீ ஊழியக்காரனை முழுசாக நம்பி வந்துட்டியோ, அங்கிருந்து ஒரு சால்வை விழுகிறது. அவன் கிழித்து கொண்டதல்ல, மேலான அபிஷேகம் உள்ள சால்வை விழுகிறது. அல்லேலூயா. அதை விழுந்த உடனே அதை எடுத்துட்டு அவன் போனான். எங்கே போனான்? யோர்தான் அண்டைக்கு போனான். எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு சொன்ன அதே மாதிரி சால்வையை முறிக்கடிக்கிறான். யோர்தான் 2ஆக பிளக்கிறது. அல்லேலூயா. நீ இறங்கி போயிட்டேன்னா கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு மகா நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். நீ இறங்க வேண்டிய இடத்துல நீ இறங்கி போயிட்டேன்னா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எங்கே நீ இறங்கி போட அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். இது எல்லாம் அங்கே இருக்கிற தீர்க்கதரிசி புத்திரருங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க கேட்குறாங்க, உன்னுடைய எஜமான் போக போகிறாருன்னு சொல்லி. ஆனால் ஒரு இடத்துலையும் அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. அவன் இப்படி யோர்தானை கடந்து வந்ததை பார்த்தவொடனே அந்த இடத்துல இருக்க தீர்க்கதரிசி புத்திரர்லாம் பார்க்குறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, எலியாவின் ஆவியை கர்த்தர் எலிசாவின் மேல் வைத்திருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். அல்லேலூயா. அத்தனை தீர்க்கதரிசி புத்திரர் இருக்கிறாங்க. யார் மேலேயும் அந்த வரங்கள் இறங்கவில்லை. பின்பற்றி வந்த ஒருவனுக்கு மாத்திரம்தான் தேவனுடைய வல்லமை இரட்டிப்பாக இறங்கினது. அல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் சபைக்கு வரலாம். எல்லாருக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொட்டிடுறாரா? இல்லையே.
பின்பற்றி வருகிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரையும் வல்லமையாக பயன்படுத்துகிறாரா? இல்லையே, பின்பற்றி வருகிறவர்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் பின்பற்றி வாருங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்ப. பாருங்க, போகும்போது என்னவா போனான்னா வேலைக்காரனா போனான். திரும்ப வரும்போது எப்படி வரான்? எஜமானே வருகிறான். இப்போ அந்த அங்கிருந்து தீர்க்கதரிசிலாம் இவனை எஜமானா ஏற்றுக்கிட்டாங்க. யாரை ஏற்றுக்கிட்டாங்க? எலிசாவை ஏற்றுக்கிட்டாங்க. அல்லேலூயா. சாமுவேலுக்கு பின்பதாக அந்த தீர்க்க தரிசன பள்ளியை கண்டினியூ பண்ணது யாருன்னா எலிசா தான் கண்டினியூ பண்ணான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஊழியனை பின்பற்றி வருவது மிக அவசியம். ஒருவேளை உங்களுக்கு உதாசீனமாக கூட தெரியல, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் என்னுடைய வேலையை நான் சரியாக செய்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் பின்பற்றி வாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்திற்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா உங்களுடைய ஊழியம் மேன்மையானதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.